திசை மாறும் வாழ்க்கையே. மாமா பார்த்து மெதுவா உட்காருங்க மாமா. அடடடடடடா, ஐயோ இடுப்பு சளி சளிங்குது. ஐயா பார்த்து மெதுவாங்க ஐயா, நீங்க அப்படியே கட்டல்ல படுத்துக்கோங்க, நான் மூவ் போட்டு நீவி விடணுங்க ஐயா, ஓரளவுக்கு நல்லா கேட்குங்க ஐயா. ஆமா மாமா, மூவோ அயோடெக்ஸோ போட்டு நீவுனம்னா ஓரளவுக்கு அந்த சுளுக்கெல்லாம் விட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு மாமா. இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம் புள்ள, எனக்கு அதெல்லாம் சேராது கிரகத்தை, அதையெல்லாம் போட்டா எனக்கு சூடு முடிச்சுக்கு, அப்புறம் அதுக்கு ஒருக்கா யாரு வேது வச்சுட்டுக்கிறது, அந்த வேலையே நம்மளுக்கு வேண்டாம். பார்க்கலாம், சாயங்காலம் வரைக்கும் இப்படியே இருந்ததுன்னா ஒரு ஊசி குத்திட்டு வந்தோம்னா சரியா போயிரு. சொன்னா கேளுங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் போட்டு நீவுனம்னா ஓரளவுக்கு நல்லா கேக்கு, உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கு. இருங்க எடுத்துட்டு வரேன். ஆமாப்பா, நீங்கள் சொன்னால் கேளுங்கப்பா, அது போட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கேட்கும்ப்பா. நீங்கள் முதல்ல கட்டலில் படுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். சொன்னா கேளு புள்ள, எனக்கு அந்த கிரகமெல்லாம் சேராது, எல்லாம் எரிச்ச பிடிச்சிக்கு. இந்த வெயில்ல யார் அந்த வேதனை ஒருக்கா தாங்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பார்க்கலாம், இப்படியே இருந்ததுன்னா போய் ஒரு ஊசி குத்திட்டு வந்தோம்னா சரியா போயிரு. அதான் அப்பா வேண்டான்னு சொல்கிறாரல்ல, விடுங்க. சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. என்னமோ பண்ணுங்க, எத்தனை நேரம் தான் இப்படி வலி தாங்கிட்டு இருக்கிறது, என்னமோ பண்ணுங்க நீங்கள். மீனாட்சி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை புள்ள, முதல்ல பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் சோத்த போடு போ. சரிங்க ஐயா, ஏதாவதுன்னா கூப்பிடுங்க ஐயா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுங்க ஐயா, நான் போயிட்டு வரணுங்க ஐயா. டேய் மாணிக்கம், ரொம்ப நன்றிடா, நல்ல நேரத்தில் சாமியாட்ட வந்து காப்பாத்துனேன். இருடா, ஒரு வயசு சோறுண்டு போட்டு போடா. இல்லைம்மா இருக்கட்டு, நான் சாப்பிட்ட உடனே தான் வந்தேன், அங்கே கவுண்டர் ஐயா என்னை பார்த்துட்டு இருப்பாரு, நான் போயிட்டு வரணுங்க. சரிடா மாணிக்கம், போய் பாரு போ. அப்பா நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமாங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? இல்லை சாமி, அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லாத்தான் இருக்கிறேன்னு எடுங்கோ, நீங்கள் போய் உங்கள் வேலைகளை பாருங்க போங்க. சரிங்கப்பா. அப்பா ரொம்ப வலிச்சா சொல்லுங்கப்பா, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கப்பா, நான் செஞ்சு தரேன். சரி சாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா நல்லாத்தான் இருக்கிற நெடுங்கோ, நீங்கள் போய் உங்கள் வேலைகளை பாருங்க போங்க. சரிப்பா. ஏன் மாமா உண்மை சொல்லுங்க, யார் மாமா உங்களை இப்படி பண்ணினது? எனக்கு தெரியாதா? நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுவீங்க, எப்படி சைக்கிள் ஓட்டுவீங்க, எப்படி பார்த்து பதனமாக வேலை செய்வீங்கன்னு எனக்கு தெரியாதா மாமா? மாமா உண்மை சொல்லுங்க மாமா, யார் என்ன பண்ணினாங்க உங்களைய? என்ன மீனாட்சி சொல்கிற நீ? மாமா உங்களோட ஒரு ஒரு அசைவும் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. நீங்கள் என்ன வேலை பண்ணுவீங்கோ, எதை எப்படி பதனமாக பண்ணுவீங்கோ, உங்கள் முகத்தை வச்சே கண்டுபிடிக்கிற ஆள் நான். எனக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு நீங்களா உழுகிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஏன் மாமா உண்மை சொல்லுங்க, நீங்கள் யாராளுகிட்ட வம்புக்கேது போனீங்களா? என்ன புள்ள சொல்ற? நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கே இந்த யோசனை வருது. நானும் அதைத்தான் புள்ள பார்த்துட்டு இருந்தேன். நான் சைக்கிள் போட்டு உளுந்த உடனேவல்ல எனக்கு இடுப்பு பிடிக்கல, கிரக பாலெல்லாம் கோட்டுதேன் கேனை எந்திருக்கலான்ட்டு கும்மீர சளி சளின்னு பிடிச்சிருச்சு. நானும் அதைத்தான் புள்ள பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒன்றும் கல்லும் கூட இல்லை சக்கரம் தட்டிக்கிட்டு உழுகிறதுக்கு. அப்புறம் எப்படி உளுந்தன்னே எனக்கு தெரியல. சரி விடுங்க மாமா, நல்லா யோசிச்சு பாருங்க, அங்கே யாராலும் இருந்தாங்களா மாமா? ஏதாவது நடந்துதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க மாமா. ஐயோ இல்லை மீனாட்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி உளுந்தன்னே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க மாமா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். விசாலக்கிழமை நாள் இப்படி உளுந்து போட்டு வந்திருக்கிறீங்களே, எனக்கு நெஞ்சே கருக்குங்குது. அட உடுமைனாச்சி பார்த்துக்கலாம், ஆண்டவன் துணை இருப்பேன். எல்லாம் இருக்கிறதே, ஒரு தொழிலுக்குன்னு போன எல்லாத்தையும் பார்த்தே ஆகணும். எல்லா நாளும் ஒரே மாதிரியா இருக்கு. அது என்னவோ வாஸ்தவம் தான் மாமா, ஆனால் காலம் போகிற போக்குக்கு யாரையும் நம்ப முடியுது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தொழிலுன்னு ஆரம்பிச்சுட்டா எத்தனை ஓட்டிகோ போறாமீகோ, இப்படி இருந்தவங்க இந்த மாய ஊடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணி அவளும் எல்லாம் பண்ணுறான்னு சனங்களுக்கு ஒரே பொறாமையாக கிடக்குது மாமா. அதனால தான் கேட்குறேன், நீங்கள் யாராலும் கூட வாய் ஏது கொடுத்தீங்களா?
இல்லை உள்ள நான் ஒருத்தர் கூட ஒன்றும் பண்ணலையே. நான் நேற்று அந்த ரங்கத்தம்மாளுக்கு பால் ஊற்றிட்டு இருக்கிற போது அந்த தொப்பி பாண்டி பால்காரனுக்குறானே அவன் தான் வந்தேன். வந்துட்டு எனக்கே சவால் விட்டு போட்டு போனேன். நான் நம்ம மனசாட்சிக்கு பாலில் தண்ணியெல்லாம் கலக்காமல் ஊற்றுறேன், அவன் பாலில் தண்ணி கலந்து கலந்து ஊற்றிருப்பான்ட்டுக்குது. அதுக்கு அந்த அம்மாலும் கொஞ்சம் வாயாச்சு வெடுக்கு வெடுக்குன்னு கேட்டு போட்டுச்சு. அதுக்கு என்னை முறைச்சிட்டு போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டுன்னு சொல்லு. இத்தனைக்கு நான் ஒரு வார்த்தை அவங்க கூட பேசல புள்ள. என்ன மாமா சொல்றீங்க? அட ஆமாம் புள்ள, இது நடந்து நேத்தா முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன், 2 நாள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் உளுந்ததுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மதம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்திருந்து அந்த ஆள் அங்க இருந்திருக்கணுமல்லோ. மாமா எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. கண்டிப்பா இந்த வேலையை பார்த்தது அந்த ஆளாத்தே இருக்கு மாமா. அந்த ஆளை பத்தி நான் முதல்லயே கேள்விப்பட்டிருக்கிறேன். யாரு பால் எடுக்கிறக்கு வந்தாலும் அவையில அடிச்சு துரத்துறதே தான் அந்த ஆளுக்கு வேலை மாமா. நான் இதை பத்தி முதல்லயே யோசிக்காம நீங்க பால் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா அந்த ஆள் தான் மாமா ஏதாவது பண்ணியிருப்பேன். இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன புள்ள சொல்ற? அட ஆமாம் மாமா, இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இன்னும் 2-3 பேர் பால் எடுக்கிறக்கு ஆரம்பிச்சாங்களே, நினப்பு இருக்குதா? ஆனால் அவங்க வந்த திசையே தெரியாமல் ஓடி போயிட்டாங்க மாமா. ஆமா, ஆனா அவங்க போனதுக்கும் இவனுக்கும் என்ன சம்மதம் கிடக்குது மீனாட்சி? மாமா எல்லாமே இவன் பண்ணின வேலை தான் மாமா. இவன் ஆரைத்த பால் எடுக்கிற கூட்டிருக்கிறான்னு சொல்லுங்க. ஊர் விட்டு ஊர் வந்து 10 வருஷத்துக்கு மேலே இவனை ஒருத்தனே தான் நம்ம ஊரில் பால் ஊற்றிட்டு இருக்கிறேன். வேற யாரையாவது பால் எடுக்கிற கூட்டிருக்கிறானா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்தையும் ஓட துரத்துறதே தான் இவன் வேலை மாமா. ஏதாவது ஒன்றை பண்ணி எல்லார்த்தையும் இருந்த இடம் தெரியாமல் ஓட்டி விட்டுருவேன். இதைத்தான் மாமா இந்த 10 வருஷமா இவன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சும் என்ன பண்ண முடிஞ்சது எல்லாத்தினாலையுமே சொல்லுங்க. ஆமா மீனாட்சி, நீ சொல்றது என்னவோ கரெக்டு தான். ஊர் விட்டு ஊர் வந்து 10 வருஷத்துல இந்த பாலை கறந்து ஊத்திய மாடி மேல மாடி கட்டி எல்லாம் அவன் உட்கார்ந்துருக்கிறேன். அப்படி பழகுனவன் நம்மளை எடுக்கிற குடுவானா? எனக்கு இப்பத்தான் மீனாட்சி புரியுது. நான் தான் கொஞ்சம் வேக்கானமா இருந்திருந்திருக்கோன்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். என்னமோ வன்னி போட்டானுவோ. ஆமாம் மாமா, அதுக்குத்தான் சொல்கிறதே. எப்போ விட்டுட்டு வெளியில் போனாலும் கண்ணும் கருத்துமா வேக்கானமாக இருக்கணும். அதுவும் இந்த காலத்தில் நாய்களில் பணம் பணம் பணம்னு பணத்தை கட்டிகிட்டே அலையுதுகோ. பணம் தான் மாமா இந்த காலத்தில் பேசுது. நம்மளை மாதிரி ஈவிரக்கமெல்லாம் இந்த காலத்தில் எடுபடாது மாமா. அதை புரிஞ்சுதான் நம்ம ஒரு தொழிலையும் நடத்தணும். அப்படி இல்லையா பேசாமல் இருந்துக்கோணும். புரியுது புள்ள, எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு. இனி நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. உன்னை இருக்குது அவனுக்கு. நான் பால் எடுக்கிறது அவனை எப்படி தடுக்கிறான்னு நானும் பார்க்குறேன். மாமா வெட்டியா இந்த வீரவசனம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது மாமா. நம்ம எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கோணும். அவன் வழியில நீங்க போகவே போகாதீங்க. அவனை என்ன வாய் கொடுத்தாலும் நீங்க பேசாதீங்க மாமா. நம்ம எத்தனை தூரத்துக்கு வாய் துறக்காம நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தான் மாமா நல்லது. பேசாம ஒதுங்கி நடந்துக்கிற அளவுக்கு நம்ம முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி மீனாட்சி, நீ சொல்லிட்டு எல்லாம் இந்த மாமன் உன்னை அதே போல நடந்துக்கிற. நீ எதுக்கும் கவலைப்படாத மாமா. இது நான் எனக்காக மட்டும் சொல்லல மாமா, நம்ம எல்லாத்துக்குமே இதுதான் நல்லது. நானும் சரி நீங்களும் சரி யாருக்கிட்டும் நம்ம வாய் கொடுக்காம இருக்க வரைக்கும் நம்மளுக்கு தான் மாமா நல்லது. நம்ம இந்த ஊட்ட வாங்கினதும் போது எல்லாத்து வள்ளில் உழுகிறதும் போது மாமா. ஆமாம் புள்ள, பெரியவிக சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க, கல்லடி வெட்டாலும் கண்ணடி விடக்கூடாதுன்னு. அந்த மாதிரித்தே இருக்குது இப்போ நம்ம உழப்பும். சரி விடு, ஆனதாகட்டு. அந்த ஆண்டவனே வாப்பான் எல்லாம் தீமு. சரி விடுங்க மாமா. ஏதோ கெட்ட நேரத்துலையும் ஒரு நல்ல நேரம்னு நினச்சிக்க வேண்டியதுதே மாமா. நம்ம நல்ல முறைக்கு ஊடு வாங்கிட்டா குலதீப் கோயிலில் போய் ஒரு பொங்க வச்சு அவசரத்தை கரைச்சிட்டு வரோம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல மாமா. அதை முதல்ல நிறைவேற்றணும் மாமா. ஆமாம் மீனாட்சி, நானும் கூட அதை மறந்தே போயிட்டேன் பாரு. விடு, இந்த வாரமே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லீவ் நாள் போனோம்னா எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். சரி மாமா அண்ணாட்டி, கண்டிப்பாக நம்ம போயிட்டு வந்துடலாம். சாமி விஷயத்தை தள்ளி போடவே கூடாது மாமா. இப்படித்தான் ஏதோ ஒரு தடங்கள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அதனால முதல்ல அதை போய் நிறைவேற்றிட்டு வந்துடலாம் மாமா.
சரி புள்ள, கண்டிப்பா இந்த வாரமே போயிட்டு வந்துடலாமேடு. சரி அண்ணாட்டி, அப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் மாமா. ஊடெல்லாம் தொடச்சுட்டு போட்டு எல்லாம் பெட்ஷீட் எல்லாம் துவைச்சி போட்டு பொங்க சாமானத்தையெல்லாம் எடுத்து வச்சோம்னா ஒரு போயிட்டு வந்துடலாம் மாமா. இன்னும் 2 நாள் தானே இருக்குது. சரி புள்ள, என்னதே இருந்தாலும் என்ற ஒண்டாட்டி கோயில் குளம்னா ஒரே சந்தோஷந்த. போயிட்டு வந்துடலாமேடு. நீ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு, போயிட்டு வந்துடலாம். சரி மாமா அண்ணாட்டி. என் மாமா அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டே போயிடலாம். ஓ சரி புள்ள, அதனால தானே லீவ் நாளாக பார்த்து போகலான்னு சொன்னேன். மாமா அப்படியே அத்தையும் மீனாலையும் கூட்டிகிட்டு போயிடலாம் மாமா. ஏன் சந்தோஷமா நல்ல முறை கோயிலுக்கு போய் பொங்க வச்சுட்டு வரணுங்கிற நினைப்பு உனக்கு இருக்குதா இல்லையா மீனாட்சி? ஏன் மாமா, நான் இப்போ என்ன சொல்லி போட்டேன்னு இப்படி கேட்குறீங்க? குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், குடும்பமாக போனா தானே மாமா நல்லது. அதுக்கு வேண்டி இவங்களை கூட கூட்டிட்டு போய் என்னால் எல்லாத்தையும் சமாளிச்சு கூட்டிட்டு வர முடியாது மீனாட்சி. நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். போய் பேசாம வேலை பாரு போ. நீங்கள் என்னமோ பண்ணுங்க மாமா, என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன். அத்தையும் கூட்டிகிட்டு போனாத்தே நல்லதுன்னு எனக்கு தோணுது. நம்ம முறையை ஊடு வாங்கிட்டு பொங்க வைக்கிறதுக்கு போகிறோம். அத்தையும் கூட்டிகிட்டு போகலாம். குடும்பமாக எல்லாரும் போனாத்தானே மாமா சந்தோஷம். குடும்பம் நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது மீனாட்சி. அவைகளும் நினைக்கணும், மகன் இத்தனை கஷ்டப்படுறானே என்ன ஏதுன்னு எட்டி பார்க்கலான்னு ஒரு தடவை வந்துட்டு போறாங்களா? எல்லாமே கடமை பண்றதாச்சு. என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு பூட்டியாவே பேசுறது. அப்புறம் எப்படி கூட்டிட்டு போக முடியும் சொல்லு? விடுங்க மாமா, நல்லதுக்கு ஒரு கெட்டது, கெட்டதுக்கு ஒரு நல்லது தானே மாமா இருக்கு. அப்படி நினச்சிட்டு போக வேண்டியதுதான். ஏதோ வயசானவீக புத்தி கெட்டு போய் ஏதோ பண்ணுறாங்க. அவி புத்தி அவிகளோட இருக்கட்டு. எல்லாத்தையும் ஆண்டவன் பார்த்துக்குவேன். தெய்வமே நீயே வாருன்னு எல்லாரும் ஒன்றா போய் அந்த ஆண்டவன் முன்னாடி நின்று அந்த ஆண்டவனே எல்லாத்தையும் மாற்றி எல்லாத்துக்கும் நல்ல புத்தி கொடுப்பானல்ல மாமா. அப்படிங்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஆண்டவன் முன்னாடி நிறுத்தினா அந்த ஆண்டவனே பார்த்து புத்தி கொடுத்துருவான்னு நான் சொல்ல வரேன் இன்னைக்கு. சரி அண்ணாட்டி, கடைசி தடவையா அதையும் தான் பண்ணி பார்ப்போம். அதுக்கு மேலே ஏதாவது நம்மளுக்கு கெடுதல் நினைச்சாங்கோ அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். விடுங்க மாமா, எல்லாத்தையும் அந்த ஆண்டவனே வாப்பேன். நம்ம மனசாட்சிக்கு நம்ம எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி அண்ணாட்டி, எல்லாத்தையுமே கூட்டிட்டு போவோம். பார்க்கலாம் இந்த தடவை என்னெல்லாம் நடக்குதுன்னு. விடுங்க மாமா, என்னதே இருந்தாலும் மீனா உன்ன சின்ன பொண்ணு தானே மாமா. நம்மளுக்குன்னு ஒரு அண்ணன் அண்ணியும் இருக்கிறாங்க. என்னால் எட்டி பார்க்குறாங்களான்னு நினைப்பாளோ. அப்பாவும் இல்லாத பொண்ணு நம்ம தானே மாமா. அப்பா அம்மா எல்லாவா இருந்து பார்த்துக்கோணும். அந்த மனசாட்சி எனக்கும் இருக்குதல்ல மாமா. மீனாட்சி, நீ எனக்கு சம்சாரமா வந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோன்னு மீனாட்சி. எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல, நீ எனக்கு மனைவியா வந்திருக்கிற மீனாட்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் புள்ள. ஓடுங்க மாமா, ஓடுங்க மாமா. நீங்க மட்டும் என்ன, நீங்களும் எனக்கு கணவனா வர்றதுக்கு நானும் தான் கொடுத்து வச்சிருக்கோன்னு. ஓடுங்க மாமா, பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது எத்தனையோ இருக்குது.